கடந்த ஒரு வருஷமா நீங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ராத்திரி பகலா கண் விழிச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. உறவுகளை தியாகம் பண்ணியிருப்பீங்க. உங்க கனவுகளுக்காக போராடி இருப்பீங்க. ஆனா முடிவு வேலை இல்லை, தொழில் நடக்கல, உறவுகள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்கல, எல்லாமே தலைகளா போயிருச்சு. அப்படிப்பட்ட சமயத்துல உங்க மனசுக்குள்ள மெல்லுசா ஒரு குரல் கேட்டிருக்கும். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது? ஏன் விதி என்ன இப்படி ஆட்டி படைக்குது? நண்பர்களே, நம்மை நம்பிக்கை இழக்கச் செய்யும் எப்படிப்பட்ட குரலும் பொய் தான். வெற்றிங்கிறது நாம எவ்வளவு உழைக்கிறோம் அப்படிங்கிறதுல கிடையாது, எப்போ உழைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஒரு சின்ன கதை உங்க வாழ்க்கைய, ஏன் வாழ்க்கைய, நம்ம வாழ்க்கையவே முற்றிலுமா மாற்றப் போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தொடரானது 3 பாகங்களா வரும். அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களையும் நீங்க பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டில் மன்னன் வீரபாண்டியன் ஆட்சி செஞ்சவர் தான். அவன் எதிர் நாட்டின் மீது 7 முறை போர் புரிஞ்சான். ஆனா 7 முறையும் தோற்றான். அவனுடைய ராஜ்யம் போச்சு, படை சிதறியது, நண்பர்கள் துரோகம் செய்தார்கள். இது தோல்வியின் கதை அல்ல, இது வெற்றியின் ரகசியம். கடைசியா மன்னன் வீரபாண்டியன் ஒரு மலைக்கோயில போய் ஒளிஞ்சுக்கிறான். வெளியே கனமான மழை பெய்யுது, இடி முழங்குது, இருட்டு, பசி, நிராசை. தன் வாழை கீழே போட்டு இனி என்ன பிரயோஜனம், விதி என்ன வென்று விட்டது அப்படின்னு கதறான். அப்பதான் அந்த குகையோட மூலையில ஒரு சின்ன அசைவு கேக்குது. ஒரு சிலந்தி, அது ஒரு கூட்டக்கட்ட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. நூலை நீட்டுது, காத்து வீசுது, நூல் அறுந்து போகுது. மீண்டும் முயற்சி செய்யுது, மழை துளி படுது, ஒட்டல. 3 முறை, 4 முறை, 6 முறை, தோல்வி மேல தோல்வி. மன்னன் கசப்பா சிரிக்கிறான். பாத்தையா, ஒரு மன்னனாலே முடியலன்னா இந்த சின்ன உயிரினத்தால, இந்த சின்ன சிலந்தியால எப்படி முடியும் அப்படின்னு தனக்கு தானே கேட்கிறான். ஆனா 7வது முறை இங்கதான் எல்லாமே மாறுது. அந்த சிலந்தி உடனே முயற்சி செய்யல, அது அப்படியே நிக்குது. சுத்தி இருந்த காத்த கவனிக்குது. காத்து ஓயும் வர காத்து இருக்குது. காற்று ஓய்ந்தது. அந்த சமயத்தில் ஒரு சின்ன நொடிதான் அதுக்கு கிடைத்த காலம். அந்த நொடியில வேகமா நூலை நீட்டுது. நூல் எதிர்ப்புற பாறையின் மேல் படுது, ஒட்டியது, கூடு உருவானது, காரியம் நடந்தது. இதை பார்த்த மன்னனுக்கு மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துச்சு. நான் தோற்றது என் பலவீனத்தால் அல்ல, நான் காற்றை எதிர்த்து ஓடினேன். இந்த சிலந்தி காற்று ஓயும் வரை காத்திருந்தது. அவன் உடனே போருக்கு போகல, காத்திருந்தான். சரியான நேரத்தை எதிர்பார்த்திருந்தான். எதிரி படை சிதறிய நேரம், மக்கள் மனம் மாறிய நேரம், அப்போ தாக்கினான். போரில் வெற்றி பெற்றான், ராஜ்யத்தை மீட்டான். அரண்மனை வாசலில் அவன் பொறித்த வார்த்தைகள் தான் இவை: காலம் வரும், காரியம் நடக்கும். நண்பர்களே, இந்த கதை வெறும் பொழுதுபோக்கு அல்ல. இது உங்கள் கதை, என் கதை, நம் அனைவரின் கதை. நாமும் ஒரு வீரபாண்டியன் தான். 7 முறை தோத்திருக்கலாம், ஆனா 8வது முறைக்கு ஒரு சிலந்தி காத்திருக்குது. அந்த சிலந்தி தான் சரியான நேரத்திற்கான ஞானம். இந்த ஞானத்தை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுது? உளவியல் ஆய்வுகள் என்ன கண்டுபிடிச்சது? ஏன் உடனே வெற்றி வேணும் நம்ம நினைக்கிற எல்லாருமே தோத்து போகிறோம்? இதுக்கெல்லாமே அடுத்த வீடியோவில் நாம தெளிவா விளக்கம் கொடுக்க போறோம். வீரபாண்டியன் கதாபாத்திரத்தின் ஆழமான அர்த்தத்தை பார்ப்போம். திருக்குறள், ஸ்டான்ஃபோர்ட் மார்ஷ்மெல்லோ சோதனை, 3 நடைமுறை வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நண்பர்களே, நல்ல விஷயத்துக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லைங்க.
கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களையும் நம்மளுடைய இந்த இன்னர் பீஸ் தமிழ் சேனலுக்கு அழைத்து வாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாகம் 2.